ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அனிமே ஃபேன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன் பீஸ் அனிமே தான். ஒன் பீஸில் காட் வேலி இன்சிடென்ட் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அந்த காட் வேலியில் டாப் ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் யார் யாருன்றத ஒரு லிஸ்ட்டாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு வீடியோ. ஓகே காய்ஸ், நம்ம எல்லாருமே காட் வேலி இன்சிடென்ட் தெரிஞ்சிருக்கும். காட் வேலி இன்சிடென்ட் ஒரு பெரிய இஷ்யூ. அது வந்து வேர்ல்ட் கவர்மெண்ட் பெரிய சீக்ரெட்டாக இன்னி வரைக்கும் வச்சுருக்காங்க, நம் பீப்புள்ஸ்க்கு வெளியே தெரியாமல். ஏன்னா காட் வேலியில் நிறைய ஐகானிக் மொமெண்ட்டும் எதிர்பார்க்காத ஒரு டோர்னமெண்ட்டும் நடந்திருக்கு. நம்ம இன்னுமே நம்ம ஒன்றும் ஃபுல் விஷுவலாக நம்ம அது ஒன்றும் பார்க்கல. நம்ம ஆல்ரெடி ரிவீல் பண்ணிருக்காங்க அந்த இன்சிடென்ட்டில் என்ன நடந்திருக்கு. மோஸ்ட் நம்ம ஆல்ரெடி மாங்கா அண்ட் எபிசோட் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம அங்கே என்ன நடந்ததுன்னு பார்க்க போகிறதில்ல. அதில் வந்து யார் ரொம்ப டாப் 10 ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் அதுதான் பார்க்கலாம். ஓகே, நம்ம 10th பிளேஸில் பிடிச்சிருக்கிறது கைடோ தாங்க. கைடோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வானோ ஆர்க்கில் பெரிய பெரிய வில்லனாக புஷ் பண்ண யாருன்னா அது கைடோ தாங்க. டியூரபிலிட்டி ரொம்ப அதிகமாக ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் கைடோ. லூஃபி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பான் கைடோவை வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கு. அந்த கைடோ வந்து அந்த அவனோட ப்ரைம் டைமில் பிட்வீன் 2023 25 அந்த டைம்லாம் காட் வேலி இன்சிடென்ட் நடந்திருக்கும். அப்போல்லாம் வந்து இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். ஸோ அப்போதைக்கு நம்ம நம்ம நிறைய நம்ம வந்து எபிசோட்லேயே பார்த்துருப்போம் கைடோவோட பவர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் எப்படி இருக்கும்ன்றது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் வந்து கைடோ வந்து 10th பிளேஸ் பிடிச்சிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து யாருன்னா பிக் மாம் தாங்க. பிக் மாம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பிக் மாமோட டெவ் ஃப்ரூட் பவர் எப்படி இருக்கும், அவங்களோட காங்கர் ஹாக்கி அட்டாக்ஸ் எப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். நம்ம லா அண்ட் கிட் தான் சேர்ந்து பிக் மாமை டெஃபீட் பண்ணிருப்பாங்க. இவங்க வந்து 9th பிளேஸ் பிடிச்சிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர். இவங்க வந்து யார் கீழே இருக்காங்கன்னா ராக்ஸ் கீழே, ராக்ஸ் பைரட்ஸ் இவங்க கீழே தான் வந்து அந்த அந்த மூமெண்ட்டில் சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து 9th பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பிக் மாம் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அவ்வளோ பார்க்க வேணாம். நம்ம நெக்ஸ்ட் கேரக்டர் போயிடலாம். நெக்ஸ்ட் யாருன்னா போகாட். போகாட் யார் தெரியுமா உங்களுக்கு? நம்ம கார்ப் கூட ஒரு பர்சன் இருந்துருப்பாரு. நம்ம கோபி ட்ரைனிங் எடுக்கும் போதும் இந்த ஷிப்பில் யாருன்னா இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம கார்ப்போடைய ரைட் ஹேண்ட் மேன் மாதிரி நம்ம அப்படி கெஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே இவரோட பவர் எப்படி என்ன லெவலில் இருக்கும், என்னென்ன அட்டாக்ஸ் பண்ணுவார் நம்ம எதுவுமே தெரியாது. இவர் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் இவர் வந்து பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் ஏதோ பண்ணியிருப்பாரு அந்த மோமெண்ட்லன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம போகட்டும் உள்ளே இருந்திருக்காரு காட் வேலி இன்சிடெண்ட்டில். நான் அதனால் 8th பிளேஸ் கொடுத்துருக்கேன். இவரோட இன்னும் நம்மளுக்கு மிஸ்ட்ரியாக இருக்கிறதால இன்னும் வரப்போகிற எபிசோடில் நமக்கு தெரிய வரும் இவரோட பவர்ஸ் எப்படி இருக்கும்ன்றதால. ஓகே, நம்ம 7th பிளேஸ் யாருன்னா சில்வஸ்டர் ரைலி. சில்வஸ்டர் ரைலி நம்ம இப்போ வரைக்கும் சில்வஸ்டர் ரைலி அலைவாக தான் இருக்கார். அவரோட பவர்ஸ் என்ன அவர் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. ஓகே, நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் யார் கிசாரோடு விச் மீன்ஸ் கிசாரோட சண்டை போட்டு டிவீட் பண்ணது, அவர் பவர் லெவல் எவ்வளோ தூரம் இருக்குது, அவரோட ஹாக்கி எல்லாமே பார்த்துருப்போம். ஈவன் இவர் தான் வந்து லூஃபியோட ட்ரைனர். ஓகே, ஸோ இவர் வந்து 7th பிளேஸ் பிடிச்சிருக்கிறது ஆச்சரியமே இல்லைங்க. ஓகே, நெக்ஸ்ட் யாருன்னா ஷிகி தான். 6th பிளேஸ் பிடிக்கிறது ஷிகி. நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ராங் மூவி அதெல்லாம் பார்த்துருப்போம். ஷீகியோட பவர் எப்படி இருக்கும், அப்போதைக்கு லூஃபி எப்படி டிஃபீட் பண்ணிருப்பான்றது நம்ம பார்த்துருப்போம். ஷீகியோட டெவில் ஃப்ரூட் வந்து எல்லா விஷயத்தையும் பார்க்க வைக்கிறது. ஒரு ஐலாண்டோ ஒரு ஆப்ஜெக்டோ அவர் தொட்டார்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து காற்றுல பறக்கும். அதை வச்சு தான் இவர் ஷிப்பை வந்து பறந்து மேலே போவார். ராஜர் இருந்த அந்த டைமே விச் மீன் காட் வேலி இருந்த டைம்லேயே ராஜருக்கு ஆப்போசிட்டாக சண்டை போட்ட ஒரு பெரிய இவர் வந்து பெரிய குழு வச்சுருந்தார். அப்பயே நம்ம எபிசோட்ல சீரீஸில் பார்த்துருக்கலாம். இவர் வந்து ராஜர்கிட்ட வந்து நீ வந்து என்னோட குழுவில் சேர்ந்துக்க அப்படி சொல்லிட்டு ஒரு இது கொடுப்பார் ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கு ராஜர் வந்து இல்லை அதை ரெஜெக்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம அப்பயே வந்து அவர் நிறைய கப்பல் குரூ வச்சுருந்தார். இவர் வந்து 6th பிளேஸ் பிடிச்சிருக்காரு. நம்ம இந்த டாப் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் இன் காட் வேலி, காட் டி வேலி இல்லை காட் வேலி எப்படின்னா சொல்லிக்கலாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 5th பிளேஸ் வந்து கார்லிங். கார்லிங் யார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்திருக்க சீரீஸில் வந்து விச் மீன் மாங்கா பார்க்குறவங்களும் தெரிஞ்சிருக்கும்.
அ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க விஷயம் தான். இது ஒண்ணும் பெரிய இஷ்யூ இல்ல. நான் சொல்லிர்றேன். அ ஃபிகர்லேண்ட் கார்லிங். இவரு வந்து யாருன்னா, இப்போதைக்கு ஒரு 5 எல்டர்ல ஒரு பெர்சன். யார் சேட்டனோட பொ அ பொசிஷன இப்ப இவரு தான் வச்சிருக்காரு. சயின்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் பொசிஷன். இவரது வாரியர் கார்டா இருக்காரு இப்போதைக்கு. இவர் வந்து அப்பவே யங்கஸ்ட் பிக் நம்மள்ட்ட இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அவர் எப்படி இருந்திருப்பாரு, இப்ப எப்படி இருக்காருன்றது. அவர் வந்து இவர் வந்து யாருன்னா, காட்ஸ் நைட்ன்ற ஒரு கமாண்டர்ல இருக்காரு. இவர் 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 வந்து செலஸ்டியல் டிராகன் இருக்காங்கல்ல, அந்த பெர்சன்ஸ்லாம். அவங்க யாருமே அடிக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. ஆனா இந்த பெர்சன் வந்து அவங்கள வந்து கொல்லலாம். விச் மீன் எக்ஸிக்யூட் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து ரீசென்ட்டா வந்த லாஸ்ட் எபிசோட்லயும் பார்த்துருப்போம். அவர் வந்து ஒரு செலஸ்டியல் டிராகன வந்து கட்டி போட்டு கொன்றுப்பாரு. ஸோ இவரோட பவர் லெவல் நம்மளுக்கு இன்னும் ஃபுல்லா தெரியல. அவரோட டெவில் ஃப்ரூட் என்ன? எப்படி சண்டை போடுவாரு? எதுவுமே தெரியாது. இனிமே போக போக எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, அந்த ஃபிகர்லேண்ட் கார்லிங் வந்து நெறைய அம் ஒரு பெரிய மொமெண்ட் பண்ணியிருப்பாரு. நமக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஈவன் இப்போ இந்த செலஸ்டியல் டிராகன வந்து இவரால டிஃபீட் பண்ண முடியும், அடிக்க முடியும். அந்த ரைட்ஸ் எல்லாமே இவருக்கு இருக்கு. இவர் வந்து ஒரு அந்த ஆக்சுவலா காட் வேலி இன்சிடென்ட்ல ஒரு டோர்னமெண்ட் நடந்திருக்கும். இந்த ஸ்லேவ்ஸ்லாம் வந்து உள்ள கூட்டு வந்து கொல்லணும், பைரட்ஸ கொல்லணும். யார் வந்து அதிகமா கொல்றாங்க, பாயிண்ட்ஸ் எடுக்குறாங்க. இந்த ஒரு கேம்ல வந்து இவரு பார்ட்டிசிபேட் பண்ணி யாரு அதிக லெவல் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்களோ, அவங்கள தேடி தேடி கொன்னு கொன்னு ஒரு ட்ராஃபிக்காக அ இது வந்து நான் கடைசியா சொல்றேன். எதுக்கு நடந்துச்சுன்ற விஷயம். இவர் வந்து ஒரு ரூத்லெஸ். யார் ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு பெர்சன் வந்து இருக்காங்க சொல்லிட்டு தேடி தேடி சண்டை போடுவாரு. அ அந்த டைம் ராஜர் வந்த அந்த காட் வேலிக்கு வந்த அப்பவும் ஸ்ட்ராங்கஸ்ட் அ பெர்சன் கூட சண்டை போடுன்னு சொல்லிட்டு ராஜர் கூடயும் சண்டைக்கு போயிருப்பாரு. என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. இன்னும் இதுவரைக்கும் நம்மளுக்கு ரிவீல் பண்ணல. ஸோ இவர் வந்து ஒரு கொரசே பொசிஷனுக்கு புஷ் பண்ணிருக்காங்கன்னா, நம்மளுக்கு இவர் வந்து ரொம்ப ஓபியான கேரக்டர். ஏன்னா, இப்போ வந்து 5 பேர்ல வந்து இவர் ஒரு பெர்சன். இவரோட அட்டாக்ஸ் அண்ட் பவர் எப்படி இருக்குன்றத பார்க்கறதுக்கு ஒரே கியூரியஸா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் யாருன்னா, ஒயிட் பேர்டுங்க. ஒயிட் பேர்டுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஐகானிக்கான மொமெண்ட். ஒரு சூப்பரான வார்ல வந்து தன்னோட எப்படி சொல்றது? ஒரு உயிர விட்டுருக்காரு. அந்த விச் மீன் ஒரு பிரைடான டெத் வந்து ஒயிட் பீல்டுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒயிட் பீல்ட பத்தி வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் அம் பைரட் அப்படின்னு பேரும் எடுத்திருக்காரு. இவர பார்த்து வேர்ல்ட் கவர்ன்மெண்ட் ஃபுல்லா அவ்ளோ பயப்படும். இப்போதைக்கு ஒரு கேன்சர்ல இருக்க பெர்சன பார்த்து அவ்ளோ பயப்பட்டாங்கன்னா, அவரோட பவர் லெவல் எப்படி இருந்திருக்கும்ன்றத ஒரு பாருங்க. எனக்கு இப்போ இது நான் வந்து ஆக்சுவலா ஒயிட் பீல்டுக்காக தனியா ஒரு வீடியோவே ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு உள்ள ஸ்டஃப் இருக்கு இவர்ட்ட. ஸோ இவர் வந்து 4த் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது ஒரு ஆச்சரியமே இல்ல. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம 3 பொசிஷன் பிடிச்சிருக்குது மங்கி டி கார்ப். கார்ப் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியுங்க. ஒரு சூப்பர் எப்படி சொல்றது? வேற லெவல் கேரக்டர். எனக்கு கார்ப் ரொம்பவே பிடிக்கும். மங்கி டி கார்ப். இப்போ வந்த எபிசோட்லயே பார்த்திருப்போம். கார்ப்போட கேலக்ஸி இம்பாக்ட், இந்த பிளாக் ஹோல் நெறைய அட்டாக்ஸ். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். கார்ப் வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ண மாரி. ஸோ சூப்பரான கேரக்டருங்க. அந்த கேரக்டர் வச்சு கேம் ப்ளே பண்றதே ஒரு சூப்பரா இருக்கும். அந்த காங்கர் ஹாக்கி வச்சு ஒரு பஞ்ச் பண்றது. இவரு ஃபுல்லாவே பவர் டைப் தாங்க. ஃபுல்லா அடிக்கிறது தான். அவரு இவரோட ஐகானிக் அட்டாக் என்னன்னா, அ அயர்ன் ஃபிஸ்ட்ன்னு நெனைக்கிறேன். அயர்ன் ஃபிஸ்ட் சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலா கார்ப்ப பத்தி பெருசா பேசலாம். நான் அப்புறம் எல்லா கேரக்டரும் தனித்தனியா ஒரு வீடியோவே போடுறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாரியே இருக்கட்டும். கேஸ் நெக்ஸ்ட் வந்து 2ண்ட் பொசிஷன் யாருன்னா கோல்ட் டி ராஜர்ங்க. கோல்ட் டி ராஜர் யார்? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கோல்ட் டி ராஜர் யாருன்னு. அவரு தான் வந்து அ எக்ஸ் இல்ல இப்போ வரைக்குமே பைரட் கிங் யாருன்னா கோல்ட் டி ராஜர் தான். இன்னும் அந்த டைட்டிலுக்கு இன்னும் ரூபி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த டைட்டில் எடுக்கிறதுக்காக. ஸோ இத வச்சே நமக்கு தெரிஞ்சிரும் அவரோட பவர் என்ன? இவரு எத்தன பேர டிஃபீட் பண்ணிருக்காரு. இப்போ காட் வேலி இன்சிடென்ட்ல ராக் பைரட் விசஸ் கார்ப் அண்டு ராஜர். இவங்க 2 பேரு தான் வந்து ஒரு டெவில் ஃப்ரூட்டே இல்லாத ஒரு ஹாக்கி யூசர்ஸ். இவங்க வந்து அவங்கள டிஃபீட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கார்ப் வந்து 3 பிளேஸ். நம்போ ராஜர் வந்து 2ண்ட் பிளேஸ். இவங்க 2 பேருமே சேர்ந்து
இவங்க எல்லாருமே டிஃபீட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க 2 பேருமே பவர்ஃபுல். ஸோ இவங்க வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது நோ டவுட்ஸ். நெக்ஸ்ட் வந்து யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னா ராக் டீஸ் செபக். இவரோட கேரக்டர் நம்மளுக்கு இன்னும் ஃபுல்லா தெரியல. பவர் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இவர் வந்து கைடோ, பிக்மா, ஒயிட் பியர்ட், ஷீக்கி இவங்க எல்லாருமே இவரோட க்ரூல இருந்துட்டாங்கன்னா, அப்போ கேப்டன் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்திருக்கும்னு பாருங்களேன். நம்ப ஏன்னா கைடோவே அவ்வளோ பவர்ஃபுல். நம்ம இந்த ஸ்ட்ராங்கஸ்ட்லயே வந்து டாப் லிஸ்ட் போடுற 3 எம்பரர்ஸ். ஐ மீன் 3 எம்பரரும் உள்ள இருக்காங்க. யாரு? கைடோ, பிக் மாம், ஒயிட் பெரி இவங்க 3 பேருமே ரொம்ப பவர்ஃபுல். ஷீக்கி வந்து ராஜருக்கு ஈக்குவலா சண்டை போட்ட ஒரு பெர்சன். நம்ம மூவிஸ்ல பார்த்துருக்கலாம். ஸோ டெபீட் பண்ணிட்டார் ராஜர். அது மேட்டர் இல்ல. பட் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஒரு க்ரூவ வந்து நடத்துற ஒரு பெர்சன் கேப்டன்னா, அவருக்கு எவ்வளோ பவர் இருக்கும்? அப்படின்றத நெனச்சு பார்க்கவே ஒரு ஒரு வியப்பா இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது யாருன்னா, ராக் டி செபக். ஓகே காய்ஸ், இது வந்து இதான் டாப் 10 லிஸ்ட். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் லைக் பண்ணி பண்ணால் போதும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். நான் இன்னும் இதோட பெட்டரான கண்டென்ட் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாபிக்ஸ் வேணும் அப்படின்னு கேளுங்க. நானும் அத வந்து இன்னும் டீட்டெயிலா சொல்ல பார்க்குறேன். ஏன்னா, இப்போ 10 பேரையும் ஒரே வீடியோல நான் வந்து சொல்லணும்னா, அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா, 10 பேருக்கும் தனித்தனி நெறைய மொமெண்ட்ஸ் இருக்கு. அவங்கள பத்தி பேசுறதுக்கு. ஸோ, அதனால எல்லாம் நானும் ரொம்ப ஷார்ட்டா சின்ன சின்னதா முடிக்கணும். இந்த மாரி முடிச்சுட்டேன். ஓகே, நான் வந்து நீங்க நீங்க கேட்காமலே நான் வந்து போடுவேன். நான் ஒரு ஒரு கேரக்டர பத்தி ஒரு டீட்டெயிலான ஒரு ஒரு ஐகானிக் மொமெண்ட்டு வாட் மொமெண்ட் அந்த மாரி நான் வந்து போட பார்க்குறேன். ஸோ, ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும். ஸோ பிடிக்கலனாலும் இட்ஸ் ஓகே. ஜஸ்ட் ஃப்ரீயா விட்டுருங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோதான்.